அத்தை, என் கைக்கு நல்லா இருக்குல்ல? நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கா? ஏன் தேனு, என் கைக்கு நல்லா இருக்கா? என்ன பாராட்டுறதுக்கு யாருக்கும் மனசு வராதே. என் கைக்கு அப்படி அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கு. அக்கா அக்கா அக்கா, எங்க போறியா? அந்த மோதிரத்தை திரும்ப கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஆதி வீட்லதான். என்னத்துக்கு கொடுக்கணும்? அவங்க என்ன கேட்டாங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன, இந்த மோதிரத்தை நானே வச்சுக்கிறேன், வேணா இந்த நெக்லஸை நீங்க வச்சுக்கோங்க. என்னக்கா? ஏ தேவி, மீனாட்சி அவங்க வீட்டுக்கு மருமகளா போறதுக்காக அவங்க போட்ட நகை இது. அதை எப்படி நம்ம வச்சுக்க முடியும்? இந்த மோதிரத்தை நானே வச்சுக்கிறேன். நில்லுங்க. மோதிரத்தை கொடுத்துட்டு போங்க. ஏய், என்ன கைய பிடிக்கிற? விடு. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அவங்க எவ்வளவு பெரிய இடம், போட்ட நகையை திரும்ப கொடுத்தா அதுதான் அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அர்த்தம். அந்த நகை மேல ஆசைப்படுறதுதான் அசிங்கம். உனக்கு தான் வேண்டான்னு சொல்லிட்டல்ல, அப்ப அதை நான் வச்சுக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா, அதுல நமக்கு எந்த உரிமையும் இல்லக்கா. இங்க பாருங்க, இப்ப நீங்க மோதிரத்தை கழட்ட போறீங்களா இல்லையா? என்ன 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 மிரட்டுறியா நீ? கழட்ட முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. மீனாட்சி, 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 என்னாச்சு? ஐயோ, அம்மாச்சி கையெல்லாம் வலிக்குது. அம்மாச்சி கைய உடைச்சிட்டா. அம்மாச்சி அவ ஐயோ, கை உடைச்சிட்டாளா? ஏய் ராட்சசி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பேத்தி வரல புடிச்சு உடைச்சு வச்சிருக்க? என் பேத்தி வரல முறுக்கி வச்சிருக்கா? அவ்வளவு கொழுப்பாயிடுச்சா உனக்கு? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். யார் ஆசைப்பட்டா? அந்த வீட்ல மீனாட்சிக்கு போட்ட நகையெல்லாம் திரும்ப கொடுக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். தேவி அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டா, அதனாலதான் மீனாட்சி. அதுக்கு என் பேத்தி கைய புடிச்சு உடப்பாளா இவ? மீனாட்சிக்காக அவங்க கொடுத்தது இப்போ திரும்ப கொடுத்ததானே ஆகணும். ஓஹோ, அவங்க கொடுத்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவியளோ? ஏன் சுமதி, உன் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அவங்க தானே பாத்துக்கிட்டாங்க. உன் பொண்ணை அவங்களுக்கு கொடுப்பேன்னு தானே அதையெல்லாம் செஞ்சாங்க. நீ உயிர் பழைச்சதே அவங்களாலதான். இப்ப இந்த கல்யாணம் நடக்கல, அந்த காசெல்லாம் உங்களால திரும்ப கொடுத்துட முடியுமா? அந்த பணத்தை நான் ஒரு நாள் கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன். எப்படிமா கொடுப்ப? 10 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க, அதை உன்னால திரும்ப கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியலன்னா நீ என்ன செய்வ? உன் அம்மாவோட உயிரை கொடுப்பியா? அத்தை, காசை கொடுக்க முடியலன்னா உயிரை தானே கொடுக்கணும். கொடுத்துருவாங்களா?